எல்லாரும் இப்படி இருக்கான்னு தெரியல. போனா போன இடம், வந்தா வந்த இடம். எங்கள் வீட்டில் மட்டும் இப்படியா இல்லை உங்கள் வீட்டிலையும் இப்படியா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போன 2 பேர்த்தையும் காணையில. போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன 2 பேர்த்தையும் காணையில. 4 பேரும் வீட்டுக்கு எப்போ வருவாங்கதே தெரியல. அச்சோ, அம்மையா இவ்வளோ கோவத்தில் வர்றத? யாரு மேலே கோவம்னே தெரியலையே. பக்கத்தில் வந்தாலும் கேட்போம். என்னைக்கு தான் 2 பேரும் திருந்தவளோ தெரியல. எங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கவோ அங்கே போய் நிற்கவேன். முதல்ல 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு அனுப்பணும். யார் மேலும் உங்களுக்கு கோபம்? எதுக்கு இப்படி திட்டிட்டு வரிய? கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போகாமல் யார் வீட்டுக்கு போயிருக்காளுவ? யார் வீட்டுக்குமே போயிருந்தவ? உனக்கு வேலைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கும்ல, வேலைக்கு போகலையா? நேராயிட்டம்மா. ஆனால் யார் வராமல் எப்படி போகுது அதான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். இப்போ நான் வந்துட்டேன்ல, கிளம்பு. யார் வீட்டிலம்மா அவ்வளோ 2 பேரும் நின்றுட்டு இருந்தவ? யார் வீடுங்கத? நீ வேலைக்கு போயிட்டு வா, வந்ததுக்கப்புறமா சொல்லுங்க. நீ சாப்பிட்டியல? சாப்பிட்டேம்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, நீ கிளம்பு. சரிம்மா, போயிட்டாரேன். வந்ததான் அவளை கவனிச்சுக்கிடுதேன். என்ன எப்படி இருக்கிய? இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன். இப்போ நீ வந்துட்டாளா? என்னம்மா, நான் வர்றதுனால தான் பிரச்சனைங்க மாதிரி பேசாதுங்க. பிரச்சனை பண்ணவுன்னா நான் இங்கே வரல. ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவேன். நீங்கள் என்னென்னா அவைய யாருமே வேண்டான்னு இருக்கிய. ஆனால் பிள்ளைங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிட்டுலாம் இருக்கு. இந்த விஷயம் எனக்கும் தெரியும். இப்போ தான் சத்தம் போட்டு வாரேன். யாரும் சத்தம் போட்டு வரைய? அவள் பிள்ளையிலேயே சத்தம் போட முடியும். என் பிள்ளையில தான் நான் சத்தம் போட்டு வைக்க முடியும். நீங்கள் இவ்வளவு நல்ல வேலை இருக்கிய. அந்த குடும்பம் அப்படியா? சூப்பர் மார்க்கெட்டில் 2 பேரும் பேசிட்டு நின்னதை போய் சொன்னேன். அதுக்கு என் மேலேயும் உங்கள் பையன் மேலேயும் கோவப்படுது அந்த கிழவி. நீ சொன்னதுக்கு உன் மேலே கோவப்படணும். அதை விட்டுட்டு எதுக்கு என் பையன் மேலே கோவப்படணும்? அந்த கிழவிக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நான் சொன்னதுக்காக என்ன எதுக்கு திட்டணும்? அவைய பேத்தியை தானே திட்டணும். இப்போ சொல்லு, அந்த கிழவி எதுக்கு என் பையனை திட்டுனா? உங்கள் பையனும் அந்த கிழவியோட பேத்தியும் தானே பேசிட்டு நின்றுட்டு இருந்தவ. என்னது, வருண் அந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தானா? அந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தது வருணுன்னு இல்லை, உங்கள் செல்ல பிள்ளை தருண். நீ யாரையோ பார்த்துட்டு தருணுன்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் யாரையோ பார்க்கல, உங்கள் பிள்ளை தருணை தான் பார்த்தேன். அவன் புத்தி தெரிஞ்சு தான் அவன்கிட்ட பேசலை, அந்த பிள்ளைக்கிட்ட தான் பேசினேன். அப்படி இருந்தோம் உங்கள் பிள்ளை என் மேலே கோவப்படுதான். 2 பேர் குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனையே இருக்குது. பேசாதுங்கன்னு சொன்னது பெரிய தப்பாங்க. நீங்கள் தருண் வந்ததும் என்ன யாதுன்னு கேளுங்க. சரி சரி கேட்கேன். நீ உன் சுவாரியை பார்த்துட்டு போ. இதான் நல்ல வீடுக்கு காலமே இல்லை. சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு அவன் திட்டுக்கான். அந்த கிழவி வீட்டுக்கு போனால் அவள் திட்டுக்கா. இங்கே வந்தால் நீங்கள் என் மேலே கோவப்படுதிய. இதான் எல்லாரும் கண்டுக்காமல் போகிறவ. நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கேனா? நல்ல வீடு காலமே இல்லை. இனிமே யார் பிரச்சனையிலையும் தலையே இடக்கூடாது. என்ன இவா தருண்கிட்ட அந்த பிள்ளை பேசுனதை சொல்லிக்கிட்டு போகிறா? ஆனால் அங்கே தருண் இல்லையே, அவ்வளோ 2 பேரும் தானே நின்றுழுவ. 3 பேரும் வீட்டுக்கு வரட்டு, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். 3 பேரும் வரட்டும். இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுக்கேன்.